நார்ச்சத்து அதிகம் இருக்கிற இந்த அவரைக்காய் பொரியலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெறும் ரசம் வச்சுட்டு இந்த அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டோன்னா போதும், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரசம் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷை நம்ம சாப்பிட்லாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை இந்த ஆயில்லையே சேர்த்துக்கிறேன். இதோட பூண்டு நான் நசுக்கி போட்டிருக்கேன். 2 ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் ஆனியன். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஆனியன் போதும் பொரியலுக்கு. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா கலர் கொடுக்கும். ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய். இந்த அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் அவரைக்காய். அவரைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கணும். இப்போது நல்லா வதங்கிருச்சுல்ல, நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் வேகிறதுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்லா வெந்து வந்துடும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம சாதத்தோடு கூட கொடுத்து அனுப்பலாம். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் சேர்த்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இதுலேயே கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். எப்போவுமே தயிர் சாதம், லெமன் சாதம் இது மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி காய்கள் சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக அவரைக்காய் பொரியல் ரெடி. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.